சினிமாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இந்த விழா நடந்து முடிந்துள்ளது. அந்த விழாவில் இளையராஜா, முதல்வர் ஸ்டாலின், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல முன்னணி நடிகர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நிகழ்ச்சியில் பேசத் தொடங்கிய ரஜினிகாந்த், விஜிபி ஸ்டுடியோவில் ஜானி திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் இரவில் நானும் மகேந்திரன் சாரும் மது அருந்து கொண்டிருந்தோம். அப்போது இளையராஜா அங்கிருந்தார். அவரையும் இணைத்து கொண்டு குடிக்க ஆரம்பித்தோம். வெறும் அரை பாட்டில் பீரை குடித்த இளையராஜா அதிகாலை 3 மணி வரை தூங்க விடாமல் அலப்பறை செய்தார். இந்த கதையை கேட்ட அரங்கத்தினர் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டனர். மேலும் கூறிய ரஜினிகாந்த், சினிமாவில் சில கிசுகிசுக்கள் வர துவங்கிவிட்டது. சினிமா பிரபலங்களான சில நடிகைகளுடன் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணன் பெரிய லவ், அதனால்தான் இவ்வளவு பாடல்கள் வருகின்றன என பேசிக் கொண்டிருக்கும் போதே அரங்கத்தில் சிரிப்பு சத்தம் அதிகரித்து விட்டது. அரசு நிகழ்ச்சியில் மது குடித்துவிட்டு அலப்பறை செய்த விஷயத்தை பேசிக் கொள்கிறார்கள் என முதல்வர் சற்று அசௌகரியத்துடன் அமர்ந்திருந்தது காணொளியில் சிக்கியுள்ளது.